ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சாம்பார் சாதம் தாங்க பார்க்க போறோம். இது ஒன் பாட் ரெசிபிங்க. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுருப்போம். டேஸ்டியா இருக்கும். அதே டேஸ்ட் சுவை மாறாம வீட்ல சுலபமா எப்படி செய்யறதுன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பேச்சுலர்ஸ் கூட இது சுலபமா செஞ்சிடலாம். காய்கறி வேண்டான்னு சொல்றவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி ரசிச்சு சாப்பிடுவாங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சிஜனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் சாதம் வைக்கிற புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். அதே டம்ளர்லயே 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா தண்ணி சேர்த்து 4, 5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு இத ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லனாலும் அப்படியே நீங்க செய்யலாம் வாஷ் பண்ணிட்டு. விசில் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வச்சீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இத நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்ல தண்ணி சேர்த்து இத ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறோம். நம்ம விசில் வைக்கிறதால குக்கர்ல செய்ய போறோம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் பயன்படுத்திக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும், இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5, 6 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா அந்த ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 தக்காளிய நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்மகிட்ட என்ன காய் இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து செய்யலாங்க. சுவையா இருக்கும். இப்ப இந்த தக்காளியும், வெங்காயமும் வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இன்னைக்கு நானு ஒரு 4, 5 பீன்ஸ் இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதுல சேர்க்கிற காயெல்லாம் கொஞ்சம் நீங்க பெருசா கட் பண்ணீங்கன்னா தான் நமக்கு நல்லா இருக்கும். ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேங்க. 2 உருளைக்கிழங்கு, ஒரு 4 துண்டு முருங்கைக்காய், ஒரே ஒரு பெரிய சைஸ் நூல்கோல் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்ப இதையும் இதோடயே சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமா இருக்குங்க. காலிஃப்ளவர் ஒரு 4, 5 துண்டு சேர்த்துக்கிறேங்க. நம்ம விருப்பம் தான். நம்ம எந்தெந்த காயெல்லாம் சேர்த்து சாம்பார் வைப்போமோ, அந்த காயெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், மாங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம விருப்பம் தான். காய் வேண்டான்னு சொல்றவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு குடுக்கும்போது நல்லா ருசிச்சு சாப்ட்டுருவாங்க. இப்ப நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்ப இது கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லன்னா, நீங்க வீட்ல யூஸ் பண்ற மிளகாய் தூள் கூட, குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனா இந்த மாரி சாம்பார் பொடி சேர்த்து செய்யும்போது தான் அந்த ஹோட்டல் டேஸ்ட்ல நமக்கு அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபி சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அது வீடியோ போடுறேன். நம்ம இப்போ
1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு மொத்தமா நான் வந்து ஒரு 5 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி வதங்கும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து கரெக்ட்டா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது, இது கூடவே ஊற வச்சிருக்க அரிசி பருப்பையும் நல்லா தண்ணி வடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நான் 1/2 கப்பு தண்ணீல சேர்த்து கரைச்சு வச்சிருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறிகள் ஏற்கனவே நல்லா வேக வச்சிருக்கோம். எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால இப்ப புளி சேர்த்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நல்லா வெந்து வந்துரும். இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கல் தூக்கலா இருந்தா தான் அது வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்ப இத மூடி போட்டு நான் 4 விசில் வச்சு ஸ்டீம் அடங்குனதும் எடுத்துக்கிறேன். நீங்க ஊற வைக்காம செய்றீங்க அரிசி, பருப்பு அப்டின்னா ஒரு 5லருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா வெந்து வந்திருக்கு. நல்லா காய்கறி எல்லாமே. இப்போ ஒரு கரண்டி வச்சு சூடோட இருக்கும்போதே இத லைட்டா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா குழைவா கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. நம்ம தண்ணி அளந்து வச்சிருக்கிறதால அது கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கு அப்டின்னா, நீங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனா சுடு தண்ணி தாங்க சேர்க்கணும். இது கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. நான் அதனால தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலங்க. இது ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் கரெக்ட்டான நம்ம சாப்பிடுற ஸ்டேஜுக்கு வந்துரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் அப்படியே விட்டுடுறேங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10, 15 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்ப இது கூடவே ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல மணமா இருக்கும். நெய்யில பொரிச்சு சேர்க்கும்போது. உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்டின்னா, நீங்க எண்ணெயில கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது ஹோட்டல் சுவையும், அந்த மணமும் அப்படியே இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது நான் சொல்றத விட நீங்களே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல அப்ப சொல்லுங்க. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்காம சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு முறை செஞ்சீங்கன்னா, திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாவும் இருக்கும். செய்யறதும் ரொம்பவே சுலபம் தான். சூப்பரான சாம்பார் சாதம் ஹோட்டல் ஸ்டைல்ல அதே டேஸ்ட்டோட ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ இது கூடவே சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கும்போது அந்த இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராகி கிடைக்கும். பார்க்கவே எவ்வளோ யம்மியா இருக்கு பாருங்க. கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கட்டாயமா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.